வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி எல்லாரும் நிறைய பேர் கேட்டிருக்கிற ஒரு இதுதான் புளிக்காய்ச்சல். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளோட ஸ்டைலில் நான் இதை பண்ணி காமிக்கிறேன். ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாள். இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இதை பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலி இவ்வளோ பெருசு புளி, பெரிய எலுமிச்சம்பழம்னு சொல்லுவா இல்லையா, அந்த சைஸில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஊற வச்சு ஒரு 2-2.5 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையானதெல்லாம் இப்போது வறுத்து பொடி பண்ண வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியாக போட்டிருக்கேன். இதுக்கு எல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டால் தான் நல்லா வரும். ஏன்னு கேட்டேன்னா ஒன்றொன்றுக்கு ஒரு அளவு ஹீட் தேவை. தனித்தனியாக வறுத்துக்கலாம், ஆனால் ஒன்றா போட்டு பொடி பண்ணிடலாம். இப்போ தனியாக வறுத்தாச்சு. அதே மாதிரி வெந்தயம் 1 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் கலர் மாறணும். வெந்தயமுமே கொஞ்சம் மைல்டாக ரெட் கலரில் மாறி இருக்க தெரியுதா? இந்த ஸ்டேஜில் இதையும் எடுத்துடலாம். மிளகு ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன். இதோட கூட மிளகாத்தூள் ஒரு 7-8 போடுறேன். மிளகாத்தூள் உங்களோட சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இதில் ஒரு 7-8 போட்டிருக்கேன். ஏன்னா புளி காய்ச்சலில் வேறு போடுவோம் நம்ம. இது ஜஸ்ட் மேலே போடுற பொடிக்கு. இது ரொம்ப காரமாக போயிட்டுனா அப்புறம் புளி சாதம் கலக்கத்தே காரமாகவும் இருக்கும். மிளகு வேறு போடுறோம் இல்லையா, பார்த்து போட்டுக்கோங்க எல்லோரும். இது ஒன்றொன்றுத்துக்கு ஒரு ஹீட்டு தேவை அப்படிங்கிறதுனால நம்ம இதை தனித்தனியாக தான் வறுத்துட்டானோம். இது எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக எள்ளு ஒரு 2 ஸ்பூன் எள்ளு போடுறேன். வறுத்த எள்ளாவே கடையில் கிடைக்கும். அதை வாங்கினேன்னா ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் அது சூடாகிற வரைக்கும் வறுத்தா போகிறோம். இல்லை வெள்ளை எள்ளு வாங்கினேன்னா நல்லா படப்படன்னு வெடிக்கிற அளவுக்கு விட்டுறணும். நம்ம வாங்கியிருக்கிறது வறுத்த எள்ளு தான். கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு போடுறது. இது எல்லாமே இப்போது ஒன்றா வறுத்து எடுத்தாச்சு. அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு இதெல்லாம் தனியாக பொடி பண்ணி எடுத்துன்னு வரணும். இது அப்புறமா கொஞ்சம் ஆறுனப்புறம் பொடி பண்ணலாம். இப்போ புளிக்காய்ச்சலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்த அளவு புளிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 100 ml எண்ணெய் வேணும். நல்லெண்ணெய் 100 ml விட்டுருக்கேன் நான். இதில் நல்லா 1 டீஸ்பூன் கிட்ட கடுகு, சில பேர் என்ன பண்ணுவான்னா வெறும் கடுகும் நிலக்கடலையும் மட்டும் போட்டு இது பண்ணிவிட்டு கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் சாதம் கலக்கிறதுக்கு முன்னாடி தனியாக வறுத்ததில் கிறிஸ்பாக இருக்கணும்னு கலந்துப்பா. நம்ம அப்படியும் பண்ணலாம். இல்லை இதுலேயே நான் போட்டு கடலையோடு சேர்த்து வறுத்துருவேன். இப்போது எப்படி பண்ணாலும் புளிக்காய்ச்சல் நல்லாயிருக்கும். இந்த பொடி மட்டும் நம்ம பண்ணி வைக்கிறோம் இல்லையா, இந்த பொடி தான் அதோட ஹைலைட்டு. சாதத்தில் இந்த புளிக்காய்ச்சலை போட்டுட்டு இந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதுதான் பெருமாள் கோயிலெலாம் கிடைக்கிற புளியோதரை. என்னவோ பெரிய சீக்ரெட் நினச்சின்னு இருக்கோம். இல்லை, இதுதான் சீக்ரெட். நம்ம இதை பண்ணலாம். இப்போது கடுகு வெடிக்கிறது. இதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன். ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். நிலக்கடலை, பச்சைக்கடலை இது ஒரு 4-5 ஸ்பூன் போடலாம். அண்ட் மிளகா வத்தல்
ஒரு 5-6 போட்டுருங்க. இதில் இந்த பொரியிற எண்ணெயில் நல்லா இவ்வளோ மஞ்சப்பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சப்பொடி போட்டுருவோம். பெருங்காய பொடியும் நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் 3/4 டீஸ்பூன் போட்டுடலாம். இதெல்லாம் தான் அதுக்கு வாசனையே. அதனால் இதெல்லாம் கம்மி பண்ணாத போடணும். கருவேப்பிலை, இந்த புளி தண்ணியை இதில் விட்டுடலாம். இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான உப்பு. இது நல்லா சுண்டி கெட்டியாக ஆகணும். இதில் விட்டுருக்கிற எண்ணெயெல்லாம் மேலே வர அளவுக்கு இது கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் இந்த பொடியும் போட்டு நம்ம சாதத்தை எப்படி கலக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இது கொதிக்கட்டும் கொஞ்சம் நாழி. ஒரு 15 நிமிஷம் நிச்சயமாக ஆகும் இந்த அளவு புளிக்காய்ச்சலுக்கு. பார்த்திங்கன்னா இது நல்லா கெட்டியாக எடுத்து மேலெல்லாம் எண்ணெய் வர ஆரம்பிச்சிடுத்து. இந்த சாதத்தில் நம்ம கலக்க போகிறோம். நல்லா முன்னாடி இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். மூணு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, இந்த பொடியை வந்து இதில் இப்போ ஆட் பண்ணுறோம். ரெண்டு நிமிஷம் இதோட சேர்ந்து கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல கெட்டியாக இருக்குது. இன்னும் ஆறிடுத்துன்னா இன்னும் கெட்டியாகிடும். இது இந்த பொடி எதுக்கு பாக்கி வச்சுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், சாதம் கலக்கிறச்சே இதை மேலே கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் போட்டு கலந்தோன்னா, ஒரு கால் இதை இன்றைக்கி பண்ணி வச்சுரும். இப்போ 2-3 நாள் கழிச்சு தான் நம்ம இதை புளிக்காய்ச்சலை போட்டு சாதம் கலக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பொடியை கொஞ்சம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை போட்டு கலந்ததுக்கு அப்புறமா இந்த பொடியை மேலே தூவி கலந்தேன்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணினா மாதிரி இருக்கும். கோவிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரி வாசனையாக இருக்கும். இது அவ்வளோதான் அதோட இதுவே வழியே, வேறு எதுவுமே இல்லை. இந்த பொடி ஜாஸ்தி பண்ணி கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க. புளிக்காய்ச்சலில் கொஞ்சம் போட்டுருங்க. ரெடி ஆகிடுத்து. மேலே ஃபுல்லாக எண்ணெய் வந்துடுது. யூஸ்வலி எல்லாருக்குமே பெருமாள் கோவிலில் இருக்கிற புளியோதரை பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இது ஆறினப்புறம் இன்னும் கெட்டியாகிடும். இப்போ நம்ம கொதிக்க கொதிக்க இதில் கலக்கிறோம். எப்பயுமே புளிக்காய்ச்சல் போட்டு கலந்து வச்சதுக்கப்புறமா உடனே யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 1/2 hour விட்டால் தான் அந்த சாதத்துக்குள்ளே அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கும். மாதிரி கலந்துட்டு வேணும்னா புளிக்காய்ச்சல் வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு லைட்டாக 2 உப்பு போடுறேன். ரெடி ஆகிடுது புளிக்காய்ச்சல். புளி சாதமும் நம்ம பண்ணிட்டோம். இந்த வெர்ஷனில் நீங்கள் எல்லோரும் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு கொடுங்க யூடியூப் இதில். அண்ட் ஐ திங்க் நிச்சயமாக எல்லாருக்கும் இது பிடிக்கும் தான் நினைக்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான புளிக்காய்ச்சல் இது. ஆனால் அதுக்கு சேர்க்க வேண்டிய அளவு எண்ணெய், அதுக்கு சேர்க்க வேண்டிய அளவுக்கு மிச்ச சாமானெல்லாம் சேர்த்தா தான் அது நல்லா வரும். ஜஸ்ட்டு புளியை மட்டும் கரைச்சி விட்டு ஏதோ மிளகாவத்தில் போட்டு அப்படியே கொதிக்க விட்டு பண்ணோன்னா அது
காரக்குழம்பு மாதிரி தான் இருக்கும். இதில் போட வேண்டிய இத்தனை சமாச்சாரமும் போட்டு அதுக்கு கொடுக்க வேண்டிய இவ்வளோ டைம் கொடுத்து கொதிக்க விட்டு எல்லாம் பண்ணி எடுத்து வச்சா புளிக்காய்ச்சல் ஒரு தடவை பண்ணினோன்னா 1 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லாத ஒரு சமாச்சாரம் இது. ரைஸும் அதே மாதிரி உதிரி உதிரியாக பச்சரிசியில் இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். புழுங்கலரிசியில் வந்து அவ்வளோ தூரம் அதோட சாறு எல்லாத்தையும் சக் பண்ணிக்காது. ஸோ உங்களுக்கு பச்சரிசி சாதத்தில் புளி சாதம் பண்ணினேன்னா நல்லாயிருக்கும். இல்லை எங்களுக்கு பச்சரிசி பிடிக்காதுன்னா நீங்கள் அதை புழுங்கரிசியில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆனால் கண்டிப்பாக குழஞ்சி போயிடக்கூடாது, உதிரி உதிரியாக இருக்கணும். சாதம் உதிரி உதிரியாக வெடிக்கிறதே வேணும்னாலும் வெடிக்கிறதையே அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு வெடிச்சிங்கன்னா தனித்தனியாக ஒட்டாமல் தனித்தனியாக வரும் அது. ஸோ இதை பார்த்துட்டு என்னோடய சேனலுக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. youtube.com/c/Yogambal Sundar அப்படிங்கிற ஐடிக்கு போனீங்கன்னா என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச பொழுது நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் பண்ணியும் காமிக்கிறேன். நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதிலும் கண்டிப்பாக கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.